உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதாவது வேலை இல்லாதவங்க அந்த பள்ளியறை பூஜை பார்த்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மனசார அவரு வேணும்னு நினைச்சாலே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்ச மாதிரி தான். ஆதி மூலவர் பின்னாடி செங்கல் அடிக்க வச்சிருக்கோம். செங்கல் வச்சு கும்பிடுறது ஒரு நல்ல விஷயம் தாங்க. நிறைய பேர் பூஜை அறைய வீடியோ எடுத்து போடுறது. பூஜை அறை எனக்கு ரொம்ப சீக்கிரம், என்னோட பூஜை அறை நாங்க என் குடும்பத்துல மட்டும் தான் பாக்கணும். இது இப்படி பப்ளிக்கா காட்டுறது சரின்னு நீங்க சொல்றீங்களா மேம்? இல்லங்க, பொது தளத்துல எல்லாமே வியாபார நோக்கத்துலதான் பண்றாங்க. பொதுவா முருகரையும் என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் ஆக்கிக்கிறாங்க. திரு கோபி அவர்கள் சொன்ன மாதிரி 48 நாள் நான் விரதம் இருந்துட்டேன், ஆனா மேடம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துதல் எல்லாமே என்னோட திருப்திக்கு. தனிதான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் மேம் ஒரு சில கோயில மட்டும் பர்டிகுலரா சொல்றீங்க? பரஞ்சோதி பாபா வழிவிடுறாரு, நீ அந்த கோவிலுக்கு போ, முருகன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. திருத்தணி அப்படிப்பட்ட ஸ்தலம். எனக்கு எப்ப அங்க போனாலும் உங்களோட உடல்ல இருந்து மனம்ல இருந்து எங்க ஒரு இடத்துல நிலை வருதோ, தயவு செஞ்சு அந்த கோவிலை கெட்டியமா புடிச்சுக்கோங்க. எனக்கு எப்படி திருத்தணி ஒரு வாழ்க்கை கொடுத்ததோ, எல்லாருக்குமே அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பிறப்பு எடுத்ததே அந்த ஐயனுக்கு சேவை செய்யறதுக்கு, அந்த பிறப்புக்கு பாக்கியம் கொடுத்திருக்காள் இவ்வளவு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் உணர்ந்தேன். எனக்கு இந்த கோவில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இங்க பள்ளியறை பூஜை நடக்கும் சிவனுக்கும் பார்வதிக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல். அதாவது வேலை இல்லாதவங்க அந்த பள்ளியறை பூஜை பார்த்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா மேம், கோவிலுக்கு வந்தாலே வேலை கிடைக்கும், அது கடவுளோட அருள். ஆனா இந்த பூஜையை பார்க்கணும் அப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்றது ஏற்புடையதா? எனக்கு நான் 2011ங்க அப்ப வீட்டுல இருந்து, அதாவது எங்க அம்மாவை பிரிஞ்ச சமயம், இங்க டி நகர்ல ஒரு பெரிய ஒரு சிவாலயம் இருக்கு. அங்க சும்மா போக ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 7 மணிக்கு மேல எங்க போகணும்னு தெரியாது. ஏன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருந்தேன். சீக்கிரமா போனாலும் அங்க என்னன்னா, நம்ம நடிகைன்றனால நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். அதனால என்ன பண்ணிடுறது, 9 மணி வரைக்கும் கோவில்லயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். நமக்கு என்னன்னா சொல்லி கொடுக்கல, இந்த மாதிரி நித்திர பூஜை இருக்கு, இது பள்ளியறை பூஜை இருக்கு, இதை பத்தி எல்லாம் எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது. 9 மணி ஆச்சுன்னா அந்த டி நகர் ஆலயம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விளக்கு முன்னாடி ஏந்தி பின்னாடி சுவாமி புறப்பாடு நடக்கும். இது 9 மணில இருந்து நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பாத்துட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா, ஒரு கையில ஒரு பேக் வச்சிருப்பேன், அப்புறம் இந்த ஹெல்மெட் அதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பேன். அங்க அந்த கோவில்ல இருக்க ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, 4வது நாள், நீ எங்க பாப்பா இருக்க அப்படி. நான் சொல்றது 2011ல. நான் இந்த மாதிரி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன். நான் டெய்லியுமே நான் கோவில்ல பாக்குறேன், இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, நீ சுவாமியோட விளக்க பிடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஏதோ ஒரு விளக்கு கொடுக்குறாங்க, நம்ம பிடிப்போம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா என்னன்னா, அந்த விளக்குல நம்ம முன்னாடி ஏந்தி போறோம்ல, உங்களை அறியாமையே ஒரு காம்னஸ் ஏற்படும் உங்களுக்கு. எனக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கை ரொம்ப பெருசா இப்ப இல்ல. ஏன்னா என்னோட வயசும் பாத்தீங்கன்னா ஒரு 19, 20 அந்த இதுல இருக்கும். ஆமா, ஒரு 20, 21 இருக்கும்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை மீதான பிடிப்பு அந்த அளவுக்கு எனக்கு இல்ல. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அதை மீறி என்னன்னா, நான் சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவங்களும் இல்ல. அப்போ உங்க கையில ஒரு அதிர்ஷ்டம் வருது, அதுதான் இந்த விளக்கு. நீ முன்னாடி ஏந்தி போ அப்படின்னா, அப்ப என்னன்னா, வாழ்க்கையில நான் முன்னாடி ஏந்தி போறேன், அதுவும் ஒரு வெளிச்சத்தோட ஏந்தி போனா பின்னாடி யாரு வர்றதுன்னு பார்த்தா நம்ம சுவாமி வராரு. அதாவது நீ எதுக்கும் பயப்படாத, நான் கூடவே வரேன் அப்படின்ற போது சிவனும் தாயாரும் நம்ம பின்னாடியே வர்றதுதான். அது கூட பின்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் வருவாங்க, இந்த தூணெல்லாம் பிடிச்சிட்டு அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சுத்தி வந்தோன்னு அவ்வளவு பிரகாசமா இருந்தது. இதுக்காகவே நான் என்ன பண்ணேன், டெய்லியுமே போக ஆரம்பிச்சேன். என்னன்னா, வாழ்க்கையோட பிடிப்புக்காக. எனக்கு தெரிஞ்சு நீங்க கோவில்ல போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது அப்பாற்பட்டு, காலையில நான் வந்தா சுவாமி காலையில எழுந்த விட பாத்துட்டோன்னு நம்மளுக்கு வேலை கொடுத்துருவாரா, சாயங்காலம் அவரை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்துட்டா வேலை கொடுத்துருவாரா, அப்படி கிடையாது. எந்நேரமும் அவர் விழிச்சிட்டு தான் இருப்பாரு. நீங்க அவரு வேணும்னு கேளுங்க,
எனக்கு நடந்த மிராக்கிள்ஸ் உங்களுக்குமே நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அது எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க கேட்டீங்கல்ல வேலைக்கு போனா சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. மனசார அவரு வேணும்னு நினைச்சாலே உங்களுக்கு சர்வ எல்லா செல்வங்களும் கிடைச்ச மாதிரிதான். அந்த நம்பிக்கை வேணும் முதல்ல. ஆனா மேம் நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் இப்ப தொடர்ந்து நிறைய கோவிலுக்கு போறதால சொல்றேன், கொஞ்சம் ஏஜ்டு வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள்கிட்ட போய் என்ன வேணும்லாம் கேட்க மாட்டாங்க, கடவுளோட நாமத்தை மட்டும் தான் ஆமா சொல்லிட்டு ஆமா. இதே நாம யாராவது போனா எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், பணம் சேர்க்கணும், என் குழந்தைய பாக்கணும், இததான் நம்மளோட வேண்டுதலா இருக்கும். இப்ப இந்த 2 வேண்டுதல்ல எதை ஃபர்ஸ்ட் சாமி ஏத்துப்பாரு? நீங்க முதல்ல கோவிலுக்கு வரீங்கல்ல, உங்களோட நிலை, உங்களோட புரிதல், அத முதல்ல அவர் பாப்பாரு. கண்டிப்பா பாப்பாரு, இவ எதுக்காக வந்திருக்கா. ஏன்னா கோவிலுக்கு நீங்க வந்து சுத்தமா வைக்கிறீங்களான்னு முதல்ல பாப்பாரு. அதுவும் இருக்கு, அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது, உங்க வீட்டை மட்டும் நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? இவளுக்கு வீடு நம்ம குடுக்கறோம், அதுக்கு முன்னாடி இவ பிற வீட்டையும் நம்ம வீட்டை, கோவிலுக்கு வர எல்லா வீட்டையும் இவ எப்படி வச்சிருக்கான்னு பாப்பாரு. உங்களோட நிலைய வந்து முதல்ல ஒரு ஸ்கேனர் மாதிரி தான். ஒரு விஷயம் அவர் உங்களுக்கு தரத்துக்கு முன்னாடி இவ அதுக்கு தகுதியானவளா அப்படின்னு பாப்பாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை தாண்டி பல உயிர் அதுக்கப்புறம் வாழ போகுது. நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் தானே நம்ம லைஃப், இதுக்கப்புறம் அது இருந்துட்டே இருக்க போறது. அதனால இது உடனே கிடைச்சிடணும்னு நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே அதுதானே மேம். இப்ப நீங்க அடிக்கடி சிறுவாபுரி போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆதி மூலவர் பின்னாடி செங்கல் அடிக்க வச்சிருக்காங்க, செங்கல் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க, செங்கல் வச்சிருக்காங்க, நிறைய செங்கல் வைப்பாங்க. எனக்கு நம்ம வந்து செங்கல் வச்சு கும்பிடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா சுவாமிக்கு வந்து நம்ம வைக்கிறதுதான் உருவம் எல்லாம். நீங்க சுவாமிக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு கூட நீங்க இதுல எழுந்தருளி வாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆவாகனம் பண்ணா அவர் வருவாரு. பிரபஞ்சமே அவருது தானே. அப்ப அந்த செங்கல்லையும் உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம், வைக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி கூடாது, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணவே கூடாது. இது உங்களுக்கான அழிவையும் ஏற்படுத்தும், உங்க சங்கதிக்கான அழிவையும் ஏற்படுத்தும் அது. அதனால வந்து ஏன் இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சவருக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும்ன்றது அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மள வந்து ஒரு நல்லிணக்கத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. அது ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு நீங்க உட்படுத்தி வாங்க. வீடு, தங்கம், அப்புறம் காரு, இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். நம்மளுக்கு தான் 2 கை 2 கால் இருக்கு, அதெல்லாம் கிடைச்சிடும். வேண்டுதல் என்றது என்னன்னா, பிற உயிருக்கும் நமக்கும் சரிசமமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம முதல்ல அதை வேண்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க, மத்ததெல்லாம் ஈஸியா உங்களுக்கு வந்துடும். ஓகே மேம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது எதனால பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இது அறியாமையில பண்றாங்களா, இது ஒரு நோக்கமானு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பூஜை அறைய வீடியோ எடுத்து போடுறது, இன்னைக்கு நான் இந்த பூஜை செஞ்சேன், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் செவ்வாய் உரையில வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்தனன்வாங்க, புதன்கிழமை இந்த உரையில நான் வீட்டுல வந்து குரு பகவானை கும்பிட்டேன் அப்படின்வாங்க. பூஜை அறைன்றது பெட்ரூமை விட சீக்கிரட்டான ஒரு விஷயமா நான் நம்புறேன். பூஜை அறை எனக்கு ரொம்ப சீக்கிரட், என்னோட பூஜை அறை நாங்க என் குடும்பத்துல மட்டும் தான் பாக்கணும். இதை இப்படி பப்ளிக்கா காட்டுறது சரின்னு நீங்க சொல்றீங்களா மேம்? நானுமே வந்து பூஜை பண்றது வந்து பொது தளத்துல வந்து காமிப்பேன். நான் வந்து இந்த நேரத்துல இந்த கோலம் போட்டிருக்கேன், சுவாமிக்கு இந்த அலங்காரம் பண்ணிருக்கேன்னு. நான் பண்றது எதனாலன்னா, ஒரு விஷயம் நம்ம சங்கதிகள் எல்லாருக்குமே தெரியணும். இன்னொன்னு, நான் இந்த சுவாமியை வேண்டி இருக்கேன், உங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம பூஜை அறையை வந்து காமிக்கிறது. ஆனா சில பேர் வந்து இது வியாபார நோக்கத்துல ஒரு லைக்ஸ்க்காகவோ. கண்டிப்பா மேம், நிறைய பேர் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும்பொழுது ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமா இருக்கு. பூஜை அறையை வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத பண்ணா நல்லதுன்னு சொல்றதை தாண்டி நான் ஒரு சிலவங்க எல்லாம் ஃபாலோ பண்றேன். அவங்களோட ரெகுலர் வீடியோவே காலையில நான் எந்திரிச்சேன், முருகரோட ஒரு நாமத்தை சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நான் இவ்வளவு சேல் பண்ண போறேன்னுவாங்க. இது வந்து உங்களோட ஆர்டர்ஸ் சேல், இது உங்களோட பிசினஸ், இதுலயே நீங்க கடவுளை புகுத்துறீங்க அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இல்லைங்க, பொது தளத்துல எல்லாமே வியாபார நோக்கத்துலதான் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஐயனையும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொதுவா முருகரையும் என்ன பண்றோம், ப்ராடக்ட் ஆக்கிக்கிறாங்க.
இது எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு, இன்னைக்கு எங்க வீட்டுல இந்த கோலம் போட்டிருக்கேன், இந்த கோலம் போடுறதுனால இந்த பலன்கள் சொல்றதுன்றது வந்து வேற. இன்னைக்கு வந்து நான் நரசிம்மர் வழிபாட்டுல இருக்கேன், இவரை நீங்க சேவிக்கிறதுனால இந்த பலன்கள்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா, நிஜமாலே ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோவில் இருக்கும், அவங்களுக்கு அதை பத்தியே தெரிஞ்சிருக்காது. அப்ப அன்னையில இருந்து நரசிம்மர் நாமம் சொல்லி உள்ள போறவங்க இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த வந்து வியாபார நோக்குல நான் இத பண்ணிட்டேன் முருகர் தான் கொடுத்தாரு, இந்த ஆர்டர்ஸ் எனக்கு முருகர் தான் கொடுத்தாரு, இதனாலதான் எனக்கு முருகருக்கு நான் இந்த பூஜை செஞ்சதால எனக்கு அடுத்த நாள் இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் எப்படி? இது ஒவ்வொருத்தவங்கள இண்டிபெண்டா வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு விதமான ஒரு பிரபலத்தை தேடிக்கிறதுக்கு தான். ஆனா ஐயன் இருக்காரு, அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நமக்கு என்னன்னா இது வந்து நம்ம காலகட்டத்தோட முடிய போறது கிடையாது. நான் வந்து ஒரு சோசியல் மீடியான்றது காலங்காலமா இருக்க போறது. இப்ப யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு அப்படின்னா அது இன்னும் வரது. சோ காலங்காலமா இருக்க போறது. நம்ம என்னன்னா நம்மளோட கல்ச்சரல நம்மளோட சுவாமிகளை வருங்கால சன்னதிக்கு அழகா கொண்டுட்டு போய் சேர்க்கணும், புரிதல் ஏற்படுத்தணும். இன்னொன்னு நான் தெரியப்படுத்திக்க விரும்புறேன். எல்லாருமே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, முருகா அப்படின்னு சொன்னா உடனே மேல இருந்து டம்முன்னு விழும். இன்னைக்கு எல்லாரோட மைண்ட் செட் பெரும்பாலானவங்களோட ஆமா, இந்த கையை இப்படி ஏந்தனா உடனே அவரு வந்து என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாரு. அப்படி கிடையாதுங்க. முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா முதல்ல அவர் உங்ககிட்ட வந்துருவாரு. அந்த அந்த ஒரு சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மந்திரம் இருக்கு, அதுக்கு வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது அவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும், நல்ல ஒழுக்கத்தை கேட்கணும். இப்போ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொறாம குணம் நம்மளுக்கு இருக்கு, பொசசிவ்னஸ் இருக்கு, போட்டி, வஞ்சகம் இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நல்லெண்ணம் பண்ணிட்டாலே மத்ததெல்லாம் தானா கிடைச்சிடும். ஆனா எடுத்தோன்னே எல்லாருமே பொன் பொருளுக்கு ஆசைப்படுறாங்க. பொன் பொருள் நம்மளால சம்பாதிக்க முடியுங்க, அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அட் இஸ் வெரி சின்ன விஷயம். இது இவ்வளோ பெரிய உலகத்துல எங்கேயோ உட்காந்துகிட்டு இருப்போம், லைக் கித்தனோண்டு விஷயம் அது. அந்த எல்லாமே நம்மள அழகுபடுத்திக்கிறது, இதெல்லாம் தான் பெரிய விஷயம். இதை யாருமே கேட்கவே மாட்டாங்க. அதனால முதல்ல எனக்கு வந்து இதை கிடைச்சிருச்சு அதை கிடைச்சிருச்சுங்களா, நீங்க உழைச்சா எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க உழைச்சா எல்லாமே கிடைக்கும். ஆனா அந்த லைட் இருக்குல்ல, அந்த வெளிச்சம், அந்த வேவும் அந்த வெளிச்சனமும் அந்த ஒரு டிசிப்ளின்டான லைஃபும் அது வந்து சுவாமினால மட்டும் தான் கொடுக்க முடியும். அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிதலே இல்லாம சாமி கும்பிட கூடாது. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நீங்க சொன்னது உண்மைதான். சில பேர் என்ன நினைச்சுக்கலாம், விளக்கேத்திட்டா இது கிடைச்சிடுமா, அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டா. அப்புறம் இன்னொன்னு என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, உங்களை மாதிரியே நான் மொட்டை போட்டுட்டேன், ஆனா எனக்கு வந்து நடக்கிறது லேட்டா நடக்குதே மேடம் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அது ஒரு கேள்வியா வச்சிருக்காங்க. முருகரை பத்தி பேசின உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நாங்களும் முருகரை பத்தி தான் பேசுறோம். இந்த சினிமா டயலாக்ல வர மாதிரி நானும் அம்பால வந்து 2 வாட்டி சேவிக்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல. அது ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டாவது திரு கோபி அவர்கள் சொன்ன மாதிரி 48 நாள் நான் விரதம் இருந்துட்டேன், ஆனா மேடம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துதல் எல்லாமே என்னோட திருப்திக்கு, அது இப்பயும் நான் சொல்லிக்க வருது, ஏன் திருப்திக்கு. ஐயன்கிட்ட வச்சிருக்க அதாவது கண்மூடித்தனமான காதல்னால நான் செய்யற ஒரு அது நீங்க அது ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம் தான். கடவுளுக்கு அன்பு. ஆமா, அந்த அன்புதான் அது. அவருக்கு என்னன்னா எனக்கு எப்படி போய் சேர்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அவரை வந்து கெட்டியமா பிடிச்சுக்கிறேன். அந்த அன்பை வந்து அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவரு பாப்பாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நான் ஒரு விதத்தை எடுக்கிறேன், 48 நாளுக்குள்ள அந்த விஷயம் வந்து இப்படி, இது என்ன லோனா நீங்க எடுக்கிறீங்க 48 டேஸ்க்குள்ள ஃபில் பண்ணி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு இது கிடையாது. 48 நாள்ல நீங்க எவ்வளவு சுத்தமா ஆவறீங்கன்னு பாருங்க. உடல் சுத்தமாகும், மன சுத்தமாகும், 2 வேளை குளிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு பேச ஆரம்பிப்பீங்க. பாக்குற கண்ணோட்டங்கள் வேற மாதிரி மாறும். எல்லாமே இருக்கு அதுல. விரதமும் நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னு. எனக்கு சில பேர் கேட்டாங்க, முடி என்ன இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு சரி, நான் எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணலையே, எனக்கு முடியே வளர்னாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா அது அன்புனால எல்லாமே செஞ்சேன். அதனால நான் ஒண்ணு பண்ணிட்டேன், நீ அதுக்கு ரிட்டர்ன்ல இது பண்ண, பிரபஞ்சம் அப்படி வேலை செய்யாது. நான் ஒண்ணு பண்ணிட்டேன், அதாவது என் மகன் வந்து முருகன் சொல்வாரு, என் மகன் இத குடுத்துட்டா, அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நான் பண்ண போறேன்,
அதுக்கான அந்த நிலை இருக்குல்ல, சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அவளுக்கு எது எதெல்லாம் உகந்ததா இருக்கோ அதெல்லாம் நான் சீர்படுத்தி கொடுக்க போறேன். அதுக்கு அவ உட்படுத்தி வரணும். சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரணும். அதனால நீங்க கிவ் அண்ட் டேக் பாலிசியில இறங்குனீங்க, ப்ராடக்டா யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலோட ஒரு கனெக்ட். ஆனா இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படிதான் பாக்குறேன். திருச்செந்தூர்ல வந்து முருகன் வந்து லிங்கம் அமைச்சு கடவுளை கும்பிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இந்த கோவில்ல சிவன் வந்து முருகர் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் இந்த 2 கோவிலையும் பிரிச்சு பாக்கல. எனக்கு அந்த கோவில்ல எந்த முருகரை நான் பாக்குறேனோ அதே முருகரை தான் இந்த கோவில்லையும் பாக்குறேன். ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்களா மேம், இப்ப நீங்களே கூட எடுத்துக்குவாங்க, நான் உங்களே அக்யூஸ் பண்றேன், திருத்தணி தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் மேம் ஒரு சில கோவில மட்டும் பர்டிகுலரா சொல்றீங்க? எனக்கு என் ஃப்ரெண்டு சர்வேஷ் இருப்பாருங்க, ஒரு தடவை சும்மா இந்த அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது கேட்டேன், திருத்தணிக்கு நான் 2019 போறேன், யோகி பாபு ஒரு பேட்டி படிச்சுதான் போறேன். அந்த கோவில் எப்படி இருந்ததுன்னா, திருத்தணி ஒரு ஒரு பெரிய ஒரு சிகப்பு கம்பளம் விரிச்சு பூவெல்லாம் போட்டு, அங்க என்ன சொல்றது, மேலத்தாளத்தோட என் பொண்ணு வரா உள்ள வர வைங்க அப்படின்னு ஒரு குருநாதரோட ஒரு ஒரு பெரிய அரண்ல இருந்துட்டு அவர் வழி விடுறாரு, பரஞ்சோதி பாபா வழி விடுறாரு, நீ அந்த கோவிலுக்கு போ, முருகன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. திருத்தணி அப்படிப்பட்ட ஸ்தலம். எனக்கு எப்ப அங்க போனாலும் வந்து என்ன அப்படி வரவேற்பாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒரு கோவில் இப்படியான வரவேற்பு எனக்கு இருக்குமா, எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, சும்மா அப்ப வந்து இந்த சொல்லுவாங்க பாஸ்ட் கர்மா எல்லாம் சொல்லுவாங்க, அது நம்பிக்கை இருக்கிறவங்க பாக்கலாம். இப்ப வந்து முன்ஜென்மத்துல அப்படி எல்லாம் நம்ம அப்ப சொன்னாரு, நீ பாட்டிக்கு பாட்டி பாடி அப்போ ஒரு பல 100 வருஷம் முன்னாடி நீ வந்து திருத்தணி மலை மேல வந்து விளக்கேற்றிருப்ப அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சிரிச்சுட்டே அப்படியா சரி அப்படின்னு. ஆனா நான் நம்பல தமிழ், அப்ப நம்பல. இப்ப ரீசெண்டா நம்ம திருத்தணி கோவில்ல நம்ம மூலவர் சன்னதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் இருப்பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்க, அப்புறம் ஆறுமுக சுவாமி இருப்பாங்க, எல்லாருமே பின் ஸ்தலத்துல இருப்பாங்க. அப்ப அங்க வந்து விளக்கேத்த சொன்னாங்க, விளக்க வந்து அழகா கொண்டுட்டு போய் மாட்டி விளக்கேத்த வந்து சொன்னாங்க. சின்னதா ஏந்திட்டு இருந்துட்டாங்க, யாருமே இல்ல. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல நான் போய் அங்க எல்லாம் விளக்கேத்தினேன். என்னால அந்த விஷயத்த நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய கோவில்ல விளக்கேற்றதுக்கான பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளோ சிவனுக்கும். கடைசியா வந்து நம்ம ஆறுமுக சுவாமிக்குமே ஏத்தினேன். அப்பதான் நினைச்சேன், ஓகே அந்த பாட்டியே நான் தான் இருப்பேன் அப்படின்னு. நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன், அந்த பாட்டியே நான் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க கேட்டதுக்குதான், திருத்தணி வந்து அப்படிப்பட்ட ஸ்தலம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். நீங்க ஏன் அந்த முன்ஜென்மத்தோட தொடர்பு எப்படி வந்துச்சுன்னு யோசிப்பீங்க, ஆனா கண்டிப்பா முன்ஜென்ம தொடர்பு உங்ககிட்ட இருக்கும். திருத்தணின்றது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம். எனக்கு வாழ்க்கையில தமிழ் நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா நடிக்கல. இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க பியூட்டி பார்லர் திறக்கணும் அப்படின்னு என்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க எப்போ ஓனா வைக்கிறீங்களோ அப்ப கூப்பிடுங்கன்னு. அவங்க இதுக்காக 3 மாசமா உழைச்சு ரேகான்றவங்க ஒரு பியூட்டி பார்லர் திறந்தாங்க. எனக்கு அதுல பெரிய விஷயமா தெரியல, அந்த டோர்ல நான் இருந்ததுதான் பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு நகை கடைக்கு ஒரு ஆடு கேக்குறாங்க, என்னை எல்லாரும் இப்ப பாக்குறது எல்லாமே நான் திருத்தணி பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. திருத்தணியோட பிராண்ட் அம்பாசிடர் எனக்கு என்னன்னா, நீங்க உங்க சொந்த ஒரு திருத்தணியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணு, ஆனா நான் திருத்தணி மூலியமா அறிமுகம் ஆகுறதே எனக்கு பெரிய பாக்கியம் தான். அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்காருல்ல, விளக்கேத்துறதுல இருந்து அவரோட அபிஷேகத்தை பாக்குறதுல இருந்து. சின்ன வயசுல முடி கொடுப்பாங்க, மொட்டடிப்பாங்க, ஆனா நான் திருப்பியும் ஒரு பிறப்பு மாதிரி எடுத்து இந்த எல்லாமே நான் உனக்காக கொடுத்துட்டேன் முருகான்னு சொன்னது எல்லா இடமும், எல்லா ஒரு சர்வ இடமும் எனக்கு திருத்தணி தாங்க. அந்த மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்சு என் பெத்தவங்க கூட என்னை வந்து அப்படி கவனிச்சுக்கதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. தமிழ் நான் என்ன வேணும் உனக்கு, உனக்கு எனக்கு போகணும்னு அப்படிதான் சொல்லுவாங்க. முருகன் வந்து கேக்குற மாதிரி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் உடனே எனக்கு என்ன குறை இருந்த எல்லாமே எனக்கு என்ன குறை இருக்கு,
இவ்வளவு அழகா ஒரு உடுப்பு கொடுத்திருக்கீங்க, நகை கொடுத்திருக்கீங்க, பொட்டு கொடுத்திருக்கீங்க. இப்ப பூ தான் வைக்க முடியல, இல்லைன்னா பூவையும் கொடுத்துடுவாங்க. இவ்வளவு கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, மாலை கொடுப்பாங்க. அதை விட என்னன்னா அங்க வர லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நல்லா இருக்கியான்னு யாரு கேட்பா? எனக்கு வந்து திருத்தணி முருகன் வந்து அந்த ஐயன் கொடுத்த அந்த இந்த வாழ்க்கை இருக்குல்ல. இப்ப ஆதான் மீடியால வந்து நான் பேசுறேன். இதே ஆதான் மீடியால வேலை கேட்டு வந்த பொண்ணுனா, தமிழ் பாக்குற ஆங்கரிங் வேலையை வந்து கேட்டு வந்த பொண்ணுனா, இதுதான் உண்மை. இது வந்து அப்புறம் நம்ம இது பெருமைக்கு சொல்லலைங்க. இந்த வேலையும் அப்ப வந்து என்னன்னா எனக்கு திக்குது வரல. நான் வந்து திணறிக்கிட்டு இருந்தேன் இந்த இதுக்கு. ஆனா திருத்தணிக்கு போக போக ஒரு ஸ்டூடியோ வச்சு நான் வந்து ஆதானுக்கு போன் பண்ணி சொல்றேன், நான் ஸ்டூடியோ வச்சுட்டேன், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு. சோ இந்த ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்து திருப்பியும் வந்து அவரை பத்தியும் உங்ககிட்ட பேச வைக்கிறாருல்ல. அது வந்து திருத்தணி முருகன் தவிர்த்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து உணர வைக்கும். உங்களுக்கு எங்க ஒரு இடத்துல வந்து உங்களோட உடல்ல இருந்து மனம்ல இருந்து எங்க ஒரு இடத்துல நிலை வருதோ தயவு செஞ்சு அந்த கோவிலை கெட்டியமா புடிச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கோங்க. எனக்கு எப்படி திருத்தணி வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்ததோ எல்லாருக்குமே அப்படி ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கணும். நான் வந்து கோவில் தான் இல்ல அப்படின்னு இல்லை, எந்த கோவில் அதே மாதிரி சித்தர்கள் பீடமா இருக்கும், என்ன வேணாலும் நடக்கும். தமிழ் ஒரு இடத்துல கோவிலே இருக்காது, சின்னதா ஒரு பெரிய மரம் தான் இருக்கும். அந்த மரம் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா எப்படின்னே தெரியாது தமிழ். இப்போ நான் சொல்றது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, பாட்டிக்கு பாட்டி பாட்டி. அப்பனா என்ன அந்த இடத்துல ரோடா இருந்திருக்க போகுது? எதுவுமே இருக்காது. திருத்தணி ஒரு மலை, பெரிய மலை, அங்க ஐயன் குடி கொண்டு இருந்திருப்பாங்க. இப்ப நான் அதுல விளக்கேத்திருக்காம எனக்கு ஆக்சுவலா என்னன்னா அந்த விளக்கேத்திட்டு அவர்கிட்ட அந்த முட்டிக்கால் போட்டேன். இப்போ போடும் போதுதான் தெரியுது என்னால ரீகனெக்ட் பண்ண முடிஞ்சது. நான் இந்த பிறப்பு எடுத்ததே வந்து அந்த ஐயனுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு, அந்த பிறப்புக்கு பாக்கியம் கொடுத்திருக்காளே இவ்வளவு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் உணர்ந்தேன், இது மீறி நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. ஆக்சுவலி அப்படியே சைலண்டா இருந்துட்டேன். எனக்கு வந்து அந்த போட்டோ இதெல்லாம் இல்ல, எடுத்து யார்கிட்ட நான் நிரூபிக்க முடியும்? எனக்கு அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டதான் சொல்றேன், அதான் மீடியால சொல்றேன். என்னன்னா இவ்வளவு பெரிய பாக்கியம் அது எல்லாருக்கும் கிடைக்காது தமிழ். அது கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு கெட்டியமா பிடிச்சுக்கோம். இட்ஸ் மிராக்கிள் ஆக்சுவலா அது. ஓகே, நீங்க சொன்னது மூலமா எங்க சப்ஸ்கிரைபருக்கும் இந்த மிராக்கிள் நடக்கணும். கண்டிப்பா நடக்கணும், கண்டிப்பா. ஆனா என்னன்னா இந்த மிராக்கிள் நடக்கணும்னா முதல்ல நீங்க நிறைய கேட்காதீங்க. இதுதான், நிறைய கேட்க கூடாது, நிறைய பேசக்கூடாது, நிறைய பேசவும் கூடாது. அதாவது என்னன்னா கேளுங்க, எனக்கு அதுக்குன்னு 40 கோடி வீடு வேணும், எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், இப்படி கிடையாது. ஐயா நான் உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கேத்த ஊதியம். என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். கண்டிப்பா எனக்கான ஒரு ஊதியத்தை கொடுங்க. ஒரு வேலை தேட போறீங்க, எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலுமே அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். நான் அதுக்கு வந்து எக்யூப்டு தான், நான் நல்ல திறமைசாலி தான் அப்படின்னு கண்டிப்பா கிடைக்கும். அதுல மன உறுதியோட இருங்க. கண்டிப்பா மேம். இன்னைக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம், சாமி பார்த்தோம், அதை தாண்டி நிறைய விஷயம் உங்களோட பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன் இன்னைக்கு நானு. சோ என்னோட லைஃப்க்கு நான் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ஒரு வே கொடுத்தாலும் நீங்களும் ஒரு சைட்ல எனக்கு ஒரு வே கொடுத்திருக்கீங்க. இந்த வே எனக்கும் லைஃப் லாங் நீடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல ஆதான் மீடியா, அது ஆதான் ஆன்மீகம் மூலியமா நானும் தமிழும் வேற ஒரு கோவில்லையும் நாங்க சந்திக்கிறோம். இல்ல மேம், திருத்தணி தான் போறோம். கண்டிப்பா சந்திக்கிறோம். ஐயனோட ஒரு பெரிய ஒரு கை கொடுத்து திருத்தணியில ஒரு இன்டர்வியூ பண்ண நம்பிக்கிறேன். உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா திருத்தணிக்கு போய் நான் அழாம இருந்தா சரி, தமிழ் என்ன காப்பாத்து. மத்தபடி ஆதான் ஆன்மீகத்துக்கு மிக்க மிக்க நன்றிங்க. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.